அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் ஒரு விடயத்தை சொல்ல போது குர்ஆனிலோ ஹதீஸிலோ அதற்கு ஆதாரம் இல்லை என்றால் நாம் அதை எடுக்கக்கூடாது, அதுதான் நேரான வழி என்று கூறியவர்கள். ஷாஃபி இமாம் கூறியிருக்கின்றார், மாலிக் இமாம் கூறியிருக்கின்றார், அபு ஹனீஃபா இமாம் மற்றும் அஹமது பின் ஹம்பல் இது போன்று நிறைய இமாம்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்களின் கூற்றுகளின் சுருக்கமான கருத்து, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நான் கூறிய தீர்ப்பிருந்தால் அதை விட்டுவிட்டு அல் குர்ஆன சுன்னாவை பின்பற்றுங்கள் என்பது அவர்களின் ஒட்டுமொத்த கூற்றாகும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருப்பதால் நாங்கள் ஷாஃபி இமாமையோ அல்லது இமாம் மாலிக்கையோ அல்லது இமாம் அஹமது பின் ஹம்பலையோ அல்லது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இவர்களையோ அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னால் அதிலும் கூட அல் குர்ஆன் ஹதீஸில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம். அவர்கள் கூறிய அந்த தீர்ப்பில் தவறு இருந்தால் நாங்கள் அதை விட்டு விடுவோம். அல் குர்ஆன் அல் ஹதீஸில் தெளிவாக எது வருகின்றதோ, எங்களுக்கு எது தெளிவாகப்படுகிறதோ அந்த இமாம்களுக்கு அவர்களின் தீர்ப்பு சரியாகப்பட்டாலும் எங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் தெளிவாகப்படுகிறதோ அதையே பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்று உறுதியாக பிரச்சாரம் செய்த சகோதரர்கள் அல்லது அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் வழி நடக்கின்ற சகோதரர்கள் அவர்களிலே சில மாற்றங்களை காண்கின்றோம். எவ்வாறான மாற்றங்கள்? நாங்கள் பிரச்சாரம் செய்வதென்றிருந்தால் எங்களுடைய பயான்கள் அவைகளிலே நீங்கள் பிரயோசனம் அடைய விரும்பினால் எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களை மட்டும்தான் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களை நீங்கள் பயான்களுக்கு எடுக்கக்கூடாது என்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகள் இன்று உருவாகியிருக்கின்றது. ஆங்காங்கே பல அமைப்புகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்கின்றவர்கள் நாங்கள் மதுஹபை பின்பற்றாதவர்கள் இமாம்களை பின்பற்றான்னு சொல்லக்கூடிய பல அமைப்புகளை காண்கின்றோம். இதிலே ஒரு சாரார் அல்லது பலர் எப்படி ஆகிட்டால் என்றால், எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் புரோகிராமுக்கு வருவதென்றிருந்தால் நீங்கள் மற்றவரிடம் பயானை கேட்கக்கூடாது, மற்றவர்கள் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் பேசினாலும் அவர்களுடைய பயான்களை அவர்களை நீங்கள் பயானுக்கு அழைக்க கூடாது, உங்களுடைய பள்ளிவாசல்களிலே மற்றவர்கள் பயானுக்கு வருவதென்றிருந்தால் அவர்களை குர்ஆன் ஹதீஸ் என்று பேசினாலும் அந்த இடங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம், அல்லது அவர்களோடு சேர்ந்து அவர்கள் பேசக்கூடிய மேடைகளில் நாங்கள் பேச மாட்டோம் என்று ஒரு வாதம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் உங்களை வழிநடத்துகின்ற போது நாங்கள் கொடுக்கின்ற தீர்ப்புக்கு மாற்றமாக மற்றவர்களுடைய தீர்ப்பை நீங்கள் எடுத்து பார்த்து அவைகள் எங்களுடைய தீர்ப்புக்கு மாற்றமாக இருந்து அது சரியாகப்பட்டால் அதை பின்பற்றுங்கள் என்று சொன்ன சகோதரர்கள் மற்றவர்களுடைய ஸ்பீச்சை கேட்பதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத நிலையில் நடந்து கொள்கின்றார்கள். இதை நாங்கள் காண்கின்றோம். சகோதரர்களே, இவ்வாறான ஒரு கண்டிஷன் போடுவது எப்போது சரி வரும்? அந்த குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஏனைய மௌலைமார்கள் வழிகட்டவர்களாக இருந்தால், வழிகேடான குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக பிரச்சாரம் செய்பவர்களாக இருந்தால் வழிகேடு அப்போது சரி வரும். அவர்கள் வழிகேடர்கள், எனவே வழிகேடர்களை நாங்கள் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு எடுக்க மாட்டோம். அவர்கள் மனோ உச்சைவாதிகள், உள்ளதை இல்லை என்று சொல்வார்கள், அல்லது இல்லாததை இருக்கிறது என்று சொல்வார்கள், அல்லது உண்மையை மாற்றி சொல்பவர்கள், அல்லது மூதாதையர் வழியையே பின்பற்றுவோம் என்று சொல்பவர்கள், இப்படி அவர்கள் இருப்பதால் அவர்களை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் நியாயம். ஆனால் என்ன நடக்கிறது என்று எத்தனையோ தௌஹீத் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவருடைய பள்ளிவாசல்களில் சில மசாயில்களில் முரண்பட்டு விட்டால் அந்த மசாயில் ஒரு குறிக்கப்பட்ட சில மசாயில்களிலே முரண்பட்டதற்காக இந்த மசாயிலே அவர் முரண்பட்டிருக்கிறார் எங்களுக்கு, ஆனால் அவரை நாங்கள் எங்களுடைய பள்ளிவாசலில் எந்த பயானுக்கும் எடுப்பதில்லை, அல்லது இவர் எங்களுடைய அமைப்பை சேராதவர், எங்களுடைய அமைப்புக்குள் மட்டும் பயான் பண்ணாதவர், ஆங்காங்கே வேறு இடங்களுக்கும் சென்று பிரச்சாரங்களை செய்கிறவர், எனவே நாங்கள் அவரை எடுக்க மாட்டோம். இவ்வாறான நிலை, இவ்வாறான ஒரு நிலை இருக்கும் என்றால் இதுவும் ஒரு மதுஹப் தான். யார் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய எந்த ஒரு அறிஞர் சொன்னாலும் அவருடைய ஆய்வில் அவருக்கு தவறு வர வாய்ப்பு இருக்கின்றது. மனிதன் அடிப்படையில் எல்லோரும் தவறுடையவர்கள் தான். அவருடைய ஆய்வில் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பாடாக சொன்னால் எடுக்க வேண்டும். வழிகேடான கொள்கையை பரப்பக்கூடிய கூட்டத்தை சேராதவராக இருந்தால் சகோதரர்களே, இன்று நாங்கள் உலகத்திலே அல் குர்ஆன் அல் ஹதீஸை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் மதுஹப்களுக்கு அப்பால் இருந்து, மூதாதையர் வழிகளுக்கு அப்பால் இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய பலரை காண்கின்றோம். அரபுலகத்தை எடுத்தால் அன்னை காலத்திலே குர்ஆன் ஹதீஸில் எழுச்சிக்காக பாடுபட்டு மரணித்து போன சில அறிஞர்கள் இருக்கிறார்கள் அரபிய உலகத்திலே. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ், இது மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்தபா அல் அதவி, ஷுவைபுல் அர்னாவுத், இன்னும் எத்தனையோ பெரும் பெரும் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதாரமான ஹதீஸின் அடிப்படையில் தாம் வாழ வேண்டும் என்ற கொள்கை கொண்டு ஹதீஸ்களை தரம் பிரித்து அவைகள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எந்த தீர்ப்பு சரியாக வருகிறதோ அதை மக்களுக்கு எழுத்து மூலமாகவும் தங்களுடைய பிரச்சாரங்கள் மூலமாகவும் எடுத்துச் சொல்லக்கூடிய திரு அறிஞர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தமிழ் உலகத்திலே
அவ்வாறு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சில அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எவரை எடுத்தாலும் எப்படி ஷாஃபி இமாமுடைய ஆய்வுகளில் தவறு வந்ததோ, அஹ்மது இமாமுடைய ஆய்வுகளில் சிலதில் தவறு இருக்கலாம் என்று சொல்கிறோமோ, எல்லா இமாம்களும் அவருடைய ஆய்வுகளில் தவறுவிட வாய்ப்பிருக்கிறது என்று சொல்கிறோமோ, அதே மாதிரிதான் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரபுலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞராக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே இருக்கக்கூடிய அறிஞராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றவரும் முடிவெடுக்க வேண்டும், இவர்களும் தவறு விடுபவர்கள். தவறு என்கிற வார்த்தைக்கும் வழிகேடு என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம். அதை நான் சொல்ல வருகிறேன். எனவே ஒரு பாமரனை பொறுத்தவரை, ஒரு ஆய்வு செய்ய தெரியாதனை பொறுத்தவரை, தனக்கு மார்க்கத்தை போதிக்கின்ற ஒரு சப்ஜெக்டை தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர் தவறு விட்டிருக்கிறாரா இல்லையா என்று தெரிவதென்றிருந்தால் அதற்கு மாற்றமான பத்துவா கூறுகின்றவருடைய ஆய்வையும் அவன் கேட்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்கக்கூடியவருடைய ஆய்வை கேட்க வேண்டும். கேட்டால் தான் இதில் இவர் சரியான பத்துவா சொன்னாரா அல்லது தவறாக சொல்லியிருக்கிறாரா என்பது தெளிவாகும். கேட்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறுதான் அல்லாஹ்வை பயந்து ஒருவர் நடந்து கொள்வார். எனது ஆய்வு எனக்கு சரி, நான் ஒன்றை இது சுன்னா என்று என்னுடைய ஆய்விலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பை சொன்னால் அது எனக்கு சரியாகத்தான் இருக்கு. அதே நேரம் இன்னொருவர் அது சுன்னா அல்ல என்று அவரும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு சொல்பவராக இருந்தால், எனது பார்வையில் எனது தீர்ப்பு சரி என்றால் அவருடைய தீர்ப்பை நான் தவறு விட்டு விட்டார் என்று நான் சொல்லுவேனே தவிர வழிகட்டு விட்டார் என்று சொல்வதில்லை. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே நாங்கள் காணலாம், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒருவர் தீர்ப்பு கொடுக்க நாடி அவர் ஆய்வு செய்து அவர் சரியாக முறையில் அவருடைய தீர்ப்பு அமைந்து விட்டால் அவருக்கு 2 நன்மைகள். ஒருவர் தீர்ப்பு கொடுக்க நாடி ஆய்வு செய்து தீர்ப்பில் தவறழைத்து விட்டால் அவருக்கும் 1 நன்மை. ஒரு சாரார் தாடியை நல்லா சோட் பண்ணலாம் என்பார்கள், இன்னொரு சாரார் அவ்வாறு சோட் பண்ண இயலாது நீளமாக வைக்க வேண்டும் என்பார்கள். 2 பேரும் அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆய்வு செய்வதாக இருந்தால் 2இல் 1 சரியாக இருக்கும். ஆனால் ஆய்வுக்காக அல்லாஹ் 2 பேருக்கும் கூலி கொடுப்பார். மற்றவரை ஒன்றை சரியாக நான் கண்டால் மற்றவரை என்னுடைய ஆய்வுக்கு புறம்பாக அவரை காண்கிற போது அதில் அவர் தவறழைத்து விட்டார். எனவே தவறாக ஒருவரை கண்டால் அவருக்கு நான் சரியாக காண்பதை அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதேவேளை அவருக்கு அது சரியாக இருந்து அவர் செயற்பட்டால் அவருடைய தீர்ப்பு தான் அவருக்கு நியாயமான முறைப்பட்டால் அவருக்கு சரியாகப்பட்டு அவர் செய்வார். 2 பேரும் சகோதரர்களாக நடந்து போவார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? எப்படி ஒரு பிதாத்துக்காரர்களை, வழிகேடர்களை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்களை பார்க்கிறார்களோ அதே போன்று குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் எங்களது வழி என்பது என்ற கொள்கையில் உள்ளவர்கள் 2 பேர் ஒருவரை ஒருவர் வழிகேடர்களை பார்ப்பதை போன்று பார்க்கிறார்கள். பேசாமல் போகிறார்கள், சலாம் இல்லாமல் போகிறார்கள். இந்த நிலை இன்று இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மௌலைமார்களால் உருவாக்கப்படுகிறது. சில பள்ளிவாசல்கள் அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட அமைப்பை சேர்ந்தவரை மட்டும்தான் பயானுக்கு எடுப்பார்கள். மற்றவர்கள் எப்படி ஆய்வாளராக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை சொன்னாலும் அவர்களை எடுக்க மாட்டார். ஏனென்றால் எங்களுடைய அமைப்புக்கு உட்படாதவர்கள் எடுக்க மாட்டோம். அவர் மதுஹப்வாதிகளா? இல்லை. இயக்கவாதிகளா? இந்த இயக்கத்துக்காகத்தான் போராடுபவர்களா? இல்லை. அப்படி என்றால் ஏன் எடுப்பதில்லை? இல்லை, எங்களுடைய தீர்ப்புக்கு மாற்றமா தீர்ப்பு கொடுப்பவர். அப்படி என்றால் இஸ்லாத்திலே இஜ்திஹாதுக்கு இடம் இல்லையா? அல்லாஹ் அனுமதித்ததை ஏன் மறுக்கின்றார்கள்? அல்லாஹ் அனுமதித்ததை மறுக்கின்ற போது அதுவே நமது சுய விருப்பம் அல்லவா? அவர் நமக்கென்று அல்லாஹ் அனுமதித்திருக்கிற போது சுய விருப்பத்தை தேர்ந்தெடுத்தால் அதுதானே வழிகேடாக ஆகிவிடும், அதுதானே மதுஹபாக ஆகிவிடும். இந்த நிலை மாற வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மதுஹப். உலகத்திலே, அரபிய உலகத்திலே சிலர் அல்பானி இமாம் ஒரு தீர்ப்பை சொன்னால் அதை தாண்ட மாட்டார்கள். அவர் ஹதீஸை சஹீஹ் என்று சொன்னால் அதை தாண்ட மாட்டார்கள். மற்றவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர்கள் ஆய்வு செய்து சொன்னாலும் இமாம் அல்பானியினுடைய தீர்ப்புக்கு அப்பால் நாம் வேறவருடைய கருத்தை எடுப்பதற்கில்லை என்று அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுவார்கள். இதுதானே ஷாஃபி மதுஹபை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்கிறோடைய நிலை. இதுதானே அபூ ஹனீஃபா இமாமுடைய மதுஹபை தான் பின்பற்றுவோம் என்கிறோடைய நிலை. அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இது மாதிரி தான் தமிழகத்திலேயும் சில அறிஞர்கள் அவர்கள் சொன்னால் தான் நாங்கள் எடுப்போம், அவருடைய வழிக்கப்பால் வேறவருடைய கருத்தை கேட்க மாட்டோம், இந்த பயான்களுக்கு போக மாட்டோம், போக விட மாட்டோம், மற்றவர்களை எங்களுடைய பள்ளிகளுக்கு எடுக்க மாட்டோம், பயான் கொடுக்க மாட்டோம். அவ்வாறு எப்போது சொல்லலாம்? மற்றவர்கள் தெளிவாக வழிகேட்டில் இருந்தால் அல்லது சுயநலத்துக்காக மார்க்கத்தை விற்பவர்களாக இருந்தால் அவர்களும் வழிகேடர்கள். உண்மை இன்னதென்று தெரிந்து கொண்டு தமக்கு வருமானம் வரும் என்பதற்காக மார்க்கத்தை விற்பவர்கள் என்று இனங்காணப்பட்டால் அநியாயம். டோட்டலாக இதற்கு மாற்றமாக அல்லாஹ் அனுமதித்த, அல்லாஹ் நன்மை கொடுப்பான் ஆய்வுக்கு என்று சொல்லப்பட்ட அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையில் இஹ்லாஸோடு ஆய்வு செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள், எத்தனையோ மௌலைமார்கள் ஒதுக்கப்பட்டு குறிக்கப்பட்ட ஒரு சில மௌலைமாருடைய கருத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்ற நிலை வந்தால் அதுதான் தலைக்கு மேல் தலைமுறையாக மீண்டும் மதுஹபாக உருவெடுத்து வருகின்றது. சில சகோதரர்கள் முன்னிலையிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இவ்வாறு சொல்கின்றார், அந்த கருத்து தவறாகும். ஷாஃபி இமாம் இவ்வாறு சொல்கின்றார், இந்த கருத்து தவறாக இருக்கிறது என்று சொன்னால் ஜீரணிக்கிறார்கள். ஆனால் சமாலத்தில் அவரை விரும்பி பின்பற்றக்கூடிய ஒரு அறிஞரை சுட்டிக்காட்டி இவருடைய இந்த கருத்து தவறானது என்று சுட்டிக்காட்டினால் கொதித்தெழும்புகிறார்கள், பொங்கி எழும்புகிறார்கள், ஆத்திரம் வருகின்றது. இவர்களிலே நீங்க பிழை கண்டு விட்டீர்களா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முன்வந்த இமாம்களை விமர்சித்தால் ஆத்திரம் வருவதில்லை. அதே நேரம் தனக்கு விரும்பிய ஒரு அறிஞர் ஒரு மாற்று கருத்து சொன்னால் அவருடைய கருத்துக்கு மாற்றமாக இதில் தவறழைத்து விட்டார் என்றால் இவர்கள் பொங்கி எழும்புகிறார்கள். இது இஸ்லாமிய வரியா அல்லது மதுஹப் வரியா?
இது ஒரு இஸ்லாமிய வரி அல்ல. இது இஸ்லாமிய வரி என்றால் ஷாஃபி மதுஹபிற்காரர்களுக்கு இருக்கிற அந்த வரி அதுவும் இதுவும் ஒன்றுதான். நாங்கள் ஒரு அடிப்படை தியரியிலே முறையாக இருக்க வேண்டும். மனிதனாக உள்ள ஒவ்வொருவரும் தவறு விடுபவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக ஒரு செய்தியை கேட்கிறார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஒருவர் இறந்து விடுகிறார், அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு சகோதரி. சொத்தை எப்படி பிரிப்பது? அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். என்னது? பொம்பளை பிள்ளைக்கு அரவாசி, சகோதரிக்கு அரவாசி. சொல்லிவிட்டு சொன்னார், அப்துல்லா பின் மசூதும் இருக்கிறார், அவரிடம் போய் கேள், அதை என்னுடைய தீர்ப்பை தான் அவரும் சொல்வார் என்ற கருத்திலே சொல்லிவிடுகிறார். என்னை பின்பற்றினவராக சொல்வார் என்று அவர் போய் கேட்ட போது அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தால் நான் வழிகட்டு விட்டேன் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார், நான் ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பை சொல்கிறேன். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் அனுமதித்த விடயங்கள், ஜிஹாதுடைய விடயங்கள், அவ்வாறான அதற்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு சகோதரத்துவம் இருக்க வேண்டும். இத்தனை விடயங்கள் சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடாக இருந்தது. ஒரு மையத்து, இன்னல் மையத்தை யுஅذபு பிபுகாய் அஹ்லி, ரசூலுல்லாஹ்வின் ஹதீஸ். ஒரு மையத்து, அந்த மையத்துக்குரியவர்கள் அழுவதன் காரணமாக தண்டிக்கப்படுகிற ஹதீஸை நாம் புகாரியில் காணலாம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கின்ற போது வெளிப்பார்வையில் என்ன, யாராவது ஒரு இறந்தார், அங்கே மௌத்தான மரணித்தவருடைய குடும்பத்தினர் அழுவார்கள் என்றார், இல்லோ அங்கே அவர் தண்டிக்கப்படுகிறார் கபரிலே. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். மாற்றமாக இப்னு உமர் அல்லது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் முகீரா ரலியல்லாஹு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இடையிலேயே விளக்கங்கள் வித்தியாசப்பட்டது. என்னது? அவர்கள் ஆளுக்கால் அடிச்சு பிடிச்சு கொள்ளவில்லை. ஒருவர் தெரியாது, இன்னொருவர் தெரிந்திருந்தால் விளங்கப்படுத்துவார். மாறுபட்ட கருத்தை ஒருவர் சொல்லுகிற போது மற்ற சஹாபி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக, அவர் தவறிழைத்து விட்டார் என்று எப்படி கூறுகிறார்கள், எவ்வளவு நாகரிகமான வார்த்தை சொல்கிறார்கள். ஆனால் இன்று தங்களுடைய கருத்துக்கு மாற்றம் ஒரு தீர்ப்பை சொன்னால் கொதித்தெழும்பி அவரை நெய்யாண்டி பண்ணி கேலியான முறையில் அவரை பற்றி எழுதி விமர்சித்து அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் எடுத்து போட்டு நாசப்படுத்தக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடிய விடயங்களை காண்கின்றோம். இவ்வாறு செய்கின்றவர்கள் அறிவாளிகளாக இருக்க மாட்டார். அறிவினுடைய குர்ஆன் சுன்னா காட்டிய அந்த அறிவின்படியான செயற்பாடை புறக்கணித்தவர்கள். அழகான பண்பை ரசூலுல்லாஹ், கருத்து வேறுபாடு இருந்தாலும் சகோதரத்துவம் இருக்க வேண்டும். அல் குர்ஆனை, அஸ் சுன்னாவை பின்பற்றக்கூடிய, அதை மட்டும் வழியாக ஏற்படுத்தக்கூடிய மௌலைமார்களுக்கு இடையில், உலமாக்களுக்கு இடையில், அதன் பின்னணியில் வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும். தனக்கு மாற்றமா தன்னுடைய தான் விரும்பக்கூடிய ஒரு மௌலவி, தான் அதிகம் பேங்க் ஒருவருடைய உரையை கேட்கிறேன், அவன் விரும்புகின்றேன், அவர் ஒரு கருத்து சொல்கிறார், அதற்கு மாற்றமாக இன்னொரு ஃபத்வா சொல்லிக்கிறாரா, அதை கேட்க வேண்டும், அது என்னென்று பார்க்க வேண்டும், அதை அலச வேண்டும். ஏன் இவரும் மனிதன், தவறு விடுவார், யாராக இருந்தாலும் சரிதான். இதைத்தான் நாம் என் விடயத்திலும் சொல்கிறோம், ஏனைய அனைத்து அறிஞர்கள் விடயத்திலும் சொல்கிறோம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் உண்மையின்படி நடக்க தௌபீக் செய்வானாக. நாம் மதுஹப் வரியர்களை போன்று ஆகக்கூடாது. ஒரு அறிஞரிடையும் அவர்கள் ஒரு அறிவாளி என்ற கௌரவத்தை கொடுக்கிற அதே நேரத்தில், அறிவுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கிற அதே நேரத்தில், மனிதன் அடிப்படையில் தவறும் விடுபவர் என்ற அந்த நிலையை புரிய வேண்டும். வேணும் என்று தவறு செய்வது என்று ஒன்று இருக்கிறது, அது வழிகேடு. ஆய்விலே தவறு விடுபவர்கள், புரியாமல் சிலதை சொல்பவர்கள் என்கிற அந்த தவறு, நான் கருத்து வேறுபாடு ஏன் வரலாம் என்பதற்கான காரணத்தை சொன்னேன். அந்த தவறுகள் அடிப்படையில் தவறு வரும், தவறு விடுபவர் என்ற நிலையிலேதான் கருத்து வேறுபாடு வருகின்ற போது நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே சொல்வதை போன்று 59ஆம் வசனத்தில், அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள், விசுவாசிகளை ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய அமீர்மார்களுக்கு வழிபடுங்கள். ஒரு விடயத்தில் சர்ச்சை வந்துவிட்டால் அல்லாஹ் ரசூலும் என்ன சொன்னான் என்று அதன் பக்கம் தீர்வை தேடுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்களாக இருந்தால். எனவே விரலாட்டுவதில் கருத்து வேறுபாடா, நெஞ்சில் தக்பீர் ஆட்டுவதில் கருத்து வேறுபாடா, தஸ்பீஹ் தொழிலில் கருத்து வேறுபாடா, வித்ர் குனூத்திலே கருத்து வேறுபாடா, சர்வதேச பிறை லோக்கல் பிறையிலே கருத்து வேறுபாடா, இவ்வாறு குர்ஆன் ஹதீஸை மட்டும் பேசக்கூடியவர்களுக்கு இடையில் எத்தனையோ மசாயில்களில் கருத்து வேறுபாடு, சூனியம் விடயத்தில் கருத்து வேறுபாடா, சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடா, புதிய புதிய கருத்துகள் வருகிறதா? ஒரு நியாயமாக நடுநிலைமையாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்று உண்மையிலே சரியாகப்பட்டால், குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் உங்களுக்கு இதுதான் சரி என்று பட்டால் உங்களுடைய கருத்தை பின்பற்றுங்கள், மற்றவரோடு நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். வழிகேடுகளை போன்று பார்க்காதீர்கள், அதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் ஆய்வுக்கு நன்மை கொடுக்கின்ற போது நாம் அதை வழிகேடுக்கு நன்மை கிடைக்காது. வழிகேடல்ல நரகத்திலே, ஆய்வு நரகத்தில் அல்ல. ஆய்வு இஹ்லாஸோடு இருந்தால் அதுக்கு கூலி கிடைக்கும் என்ற ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து நாங்கள் சகோதர வாஞ்சையோடு நடப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.